கிராமத்துல இருந்த பொண்ணுக்கு சென்னைக்கு வந்தா அது உனக்கு புதுசாதான் இருக்கும். ஒரு வாரமோ ஒரு மாசமோ இருந்துட்டு நல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு கிளம்புற வழிய பாரு. காயத்ரி உன் வாழ்க்கையில வரமாட்டான்னு மத்தவங்க சொல்லடா. அவளே அந்த காயத்ரியே சொல்லிட்டா. அவன் பண்ண தப்புனால காயத்ரியோட எதிர்காலமே இருட்டா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, காயத்ரியோட அப்பா சந்தோஷம் எல்லாம் போச்சு. சின்ன வயசுல அப்பாவோட கையை பிடிச்சிட்டு போறத தொலைச்சா, அதுக்கப்புறம் அம்மாவை தொலைச்சா, உங்க காதல தொலைச்சா, இப்போ தற்பையே தொலைச்சிட்டு நிக்கிறா. இனிமே அவ தொலைக்கிறதுக்கு அவளுக்கு அவளோட உயிர் மட்டும்தான் இருக்கு மாப்பிள்ள. என்ன பேச்சையே காணோம்? எதை பத்தி? காயத்ரி அருள்மணியை சந்திக்கிறத பத்தி. நீ தேவையில்லாத பிரச்சனை தெரிஞ்சே உருவாக்குற அஞ்சலி. என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? அந்த அருள்மணி நான் காயத்ரியை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். இல்லனா நான் தூக்கு போட்டுக்குவேன், இல்ல தூக்க மாத்திரை போட்டுக்குவேன் என்ன பயமுறுத்திட்டு இருக்கான். எனக்கு வேற வழியே இல்லாமதான் இந்த சந்திப்பை உருவாக்க போறேன். அந்த சந்திப்பு மூலமா திரும்பவும் அவங்க காதல் கன்ஃபார்ம் ஆனா மறுபடியும் கல்யாணம் வரைக்கும் போயிடுவாங்க. இது தெரிஞ்ச அந்த ராஜேஸ்வரி நம்ம ரெண்டு பேரையும் தேடி வந்து செருப்பால் அடிப்பாங்க. நான் என்ன பைத்தியக்காரியா இல்ல படிக்காத முட்டாளா? நான் பண்றது வரும் ஆனா வராதுங்கிற கதை, இருக்கு ஆனா இல்லங்கிற கதை, சேரும் ஆனா சேராதுங்கிற கதை. தெருவுல பாம்பாட்டி பாம்பும் கீரியும் வச்சு மோத விட போறேன்னு வித்த காட்டுறவன். ஆனா என்னைக்காவது அவன் பாம்பையும் கீரியையும் மோத விட்டு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் ரெண்டுத்தையும் மோத விட மாட்டான். அவன் கிட்ட இருக்கிறதே ஒரு கீரி ஒரு பாம்பு. ரெண்டுத்தையும் மோத விட்டான்னா ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா செத்து போயிடும். அவன் பொழப்பும் போயிடும். அதனாலதான் மோத விடுறேன்னு வித்தை காட்டிக்கிட்டே இருப்பான். பொறுமை இல்லாதவங்க கையில இருக்க காசு தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. நான் நடத்துறதும் பாம்பும் கீரியும் வித்ததா. காயத்ரி அருள்மணி இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல அஞ்சலிங்கிறவ இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு முறை இல்ல 1,00,000 முறை சந்திச்சுக்கிட்டாலும் சேரவே மாட்டாங்க. கட்டுச்சோத்துல பெருச்சாளிய வச்சு கட்டினா அந்த சோறு பெருமாளுக்கு போய் சேராது, பெருச்சாளிக்கு தான் போய் சேரும். நான் பெருச்சாளி. யார் கண்டா? அருள்மணி காயத்ரி இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சந்திப்பு மேபி கடைசி சந்திப்பா கூட இருக்கலாம். இத நம்பலாமா? நம்பணும், அதான் வாழ்க்கை. நம்பிதானே காயத்ரியை கற்பழிக்க நாம திட்டம் போட்டோம். நடக்காம போச்சா என்ன? நடந்துச்சு இல்ல. கற்பழிப்பு நடந்தா அவ கல்யாணம் நிக்கும்னு நாம எதிர்பார்த்தோம். அதுவும் நடந்துச்சு. அப்புறம் என்ன? இதுவும் நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் காயத்ரி கதை முடிஞ்சு போச்சு. காயத்ரி வாழ்க்கை விட்டு போன வாழ்க்கை இல்ல, திரும்பவும் வரத்துக்கு. அவளோட வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கை. கடவுளே வந்து ஹெல்ப் பண்ணாலும் திரும்பவும் தலைக்கவே தலைக்காது. என்ன மகேந்திரன் சார், இன்னுமா என் மேல நம்பிக்கை வரல? என்ன அஞ்சலி, உன்னை நம்பாம வேற யாரும் நம்ப போறேன்? இங்க பாரு அஞ்சலி, காயத்ரி விஷயத்துல நான் வெறி பிடிச்ச வேங்கையா இருக்கேன். எந்த நிலைமையிலையும் காயத்ரி சந்தோஷமா வாழக்கூடாது, வாழவே கூடாது, வாழவும் விட மாட்டேன். அதே மாதிரி என்ன அவமானப்படுத்தின அருள்மணி நிம்மதி இல்லாம மென்டலா மாறணும். நான் பைத்தியம்னு அருள்மணி அவன் துணியை கிழிச்சுக்கிட்டு அவன் நடு ரோட்ல என் எதிரில சுத்தணும், கத்தணும். அது எனக்கு நடக்கணும். இந்த ரெண்டுமே நடக்கணும். இந்த ரெண்டுமே நடந்தே தீரணும். நீங்க கேக்குற இந்த ரெண்டும் நீங்க எப்படி பொங்குனா கிடைக்காது. பொறுமையா இருந்தாதான் கிடைக்கும். பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நான் உன்னை முழுசா நம்புறேன்.
காயத்ரியும் அருள்மணியும் பிரிச்சு விடு. அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். ஓகே பாய். முட்டாள், என் கேரக்டரே உனக்கு புரியல. அருள்மணி காயத்ரி எப்படி பிரிக்க போறது கன்ஃபார்மோ அதே மாதிரி நான் அருள்மணிக்கு மனைவியாக போறது கன்ஃபார்ம். பாவம், எந்த லாபமும் இல்லாம ஏமாற போறது நீதான். சும்மா சும்மா கோர்ட்ல போய் நிக்கிறதுக்கு நாம ஒண்ணு மானம் கெட்டு போன குடும்பம் இல்லைங்க. இத பாருங்க, நம்ம பொண்ணு வீடே கதின்னு இருக்காம வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கான வழியை தேடுங்கன்னு சொல்றேன். காதும் காதும் வச்ச மாதிரி இந்த கர்மத்துக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டியதுதானே. என்னம்மா தூக்கம் வரலையா? ஆமாப்பா, உங்களுக்கும் தூக்கம் வரலையா? எப்படிம்மா தூக்கம் வரும்? பிரச்சனையில துடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? நம்ம வாழ்க்கையில எப்பதான் நமக்கு நல்ல காலம் வருமோ தெரியலையேம்மா. காயத்ரி, நாளைக்கு உங்ககிட்ட சொல்லலான்ற விஷயத்த இப்பவே சொல்லிடுறம்மா. நாளைக்கு நாம கோர்ட்டுக்கு போக வேண்டாமா? ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி நாம கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு தோணுதும்மா. கோர்ட்டுக்கு போடா நாம தாமா கேவலப்பட்டு நிற்போம். நான் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்றதே இதுக்கு மேல யாரும் இந்த மாதிரி கேவலப்பட்டு நிக்க கூடாதுன்னு தான்ப்பா. போதும்பா, கேவலமான ஜென்மத்தால கற்பை இழந்தது இந்த காயத்ரியா இருந்துட்டு போட்டும்பா. நான் நிச்சயம் கோர்ட்டுக்கு போயே தீருவேன். அம்மாடி, என்னம்மா நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போனா அக்கம் பக்கம் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாரும் நம்மள கேவலமா பேசுவாங்கம்மா. என்ன பேசுறீங்க? அதுக்கு பயந்துகிட்டு ஒரு அயோக்கியனை தப்பிக்க விட சொல்றீங்களா? விட மாட்டேன்பா. என்ன ஆனாலும் சரி, என்ன போனாலும் சரி, நான் அவனை தப்பிச்சு போக விட மாட்டேன். அப்பா, நான் சொல்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எனக்கான நியாயத்தை மட்டும் கேட்கல, எதிர்காலத்துக்கான நியாயத்தையும் தான் கேட்கிறேன். சித்தி சொல்ற மாதிரி எதுக்கு இந்த வம்பு, ஏன் இந்த வழக்குன்னு என்னால ஓடி ஒளிஞ்சுக்க முடியும். ஆனா நான் ஓட மாட்டேன், ஒளியவும் மாட்டேன். கோர்ட்டுக்கு போவேன். என்ன கெடுத்தது அவனா இருந்தா எல்லாருக்கும் தெரியற மாதிரி அவனுக்கு தண்டனை வாங்கி தருவேன். உங்க கவலை என்னங்கிறது எனக்கு தெரியுதுப்பா. என் வாழ்க்கை இந்த மாதிரி வெட்ட வெளிச்சமானா இனிமே யார் என்ன கல்யாணம் பண்ணிக்க வருவாங்கன்னு நீங்க கவலைப்படுறீங்கல்லப்பா. இதுக்கு மேல யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு வந்தாலும் நான் எப்படிப்பா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்? எவனோ ஒருத்தனால கெட்டு போனேன்னா எப்படிப்பா வேற ஒருத்தருக்கு மனைவியாவ? எனக்குள்ள இருந்த கற்பு செத்து போயிருக்கலாம், ஆனா மனசாட்சி இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா?
இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் கடைசி வரைக்கும் உங்க மகதான்ப்பா. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு மகளாவே இருக்கணும்னு அந்த தெய்வம் என் நெத்தியில எழுதியிருக்குப்பா. ஆனா அந்த தெய்வம் என் நெத்தியில வேற மாதிரி எழுதியிருக்கேம்மா. உன்னை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நான் எப்படி நிம்மதியா வாழப்போற சொல்லு? பாதியிலேயே தூக்கு போட்டு தொங்கிடுவேம்மா. அந்த வாழ்க்கை கெட்டு போச்சு. என் மனசு அழுதுகிட்டே இருக்கும். என்ன உன் மக கெட்டு போயிட்டாலாமேன்னு ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. என்னம்மா செய்யறது? இந்த ரெண்டுல இருந்து தப்பிக்கணும்னா தூக்க கயிறுக்கு என் தலையை கொடுத்து தம்மா ஆகணும். அப்பா, நீங்க என்ன சென்டிமெண்டா பிளாக்மெயில் பண்றீங்கப்பா. நான் பயந்து போய் ஓரமா போனா தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துகிட்டே இருக்கும்பா. அப்புறம் இந்த நாடு திறந்தவே திறந்தாதுப்பா. நாட்டை வேற யாராவது திருத்திட்டு போட்டோமா? நமக்கேமா அந்த வேலை? நான் பாதிக்கப்பட்டவப்பா. அம்மாடி, 10 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயம் பத்திரிகையில வந்து ஊருக்கெல்லாம் தெரியணுமாம்மா? தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டோம். 4 பேருக்கு தெரிஞ்சாதான் நாட்டுக்கும் தெரியும். நாட்டுக்கு தெரிஞ்சாதான் நாளைய ஆம்பளை வர்க்கத்துக்கு நல்லது கெட்டது தெரியும். ஒருத்தர் ரொம்ப சாதாரணமா என்கிட்ட இருந்து நகையை பறிக்கிற மாதிரி என் நடத்தைய பறிச்சிருக்கான். அந்த மிருகத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் என் மனசு ஆறும். பெண்களுக்கு ஆதரவான என் போராட்டத்தோட ஆரம்பம் தான் இது. என்ன பாதுகாக்க முடியாதன்னா எதிர்கால பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க போறேன். தயவு செஞ்சு என்னை ஏன் போக்கிலேயே விட்டுருங்கப்பா. என்ன ஜெகநாதன்? வணக்கம் வக்கீல் சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் 1 மாசமா ஊர்ல இல்ல. வந்த உடனே காயத்ரியை பத்தி கேள்விப்பட்டேன். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்க. போலீஸ்க்கு போனா கேஸ் கோர்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் நடக்கிறத தாங்குற சக்தி உங்களுக்கு இருக்காது. கோர்ட்ல உங்களுக்கு எதிராக விசாரிக்கிற வக்கீல் கேள்வி கேட்கிற சாக்குல உங்களை கேலி பண்ணுவாங்க. பார்த்துக்குங்க. நடந்த அசிங்கத்தை ஊர் உலகத்துக்கே சொல்லிடாதீங்க. அவ்வளவுதான். நான் வரேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. அம்மா, இது எவனோ ஒருத்த பண்ண அநியாயம்மா. என் பொண்ணு மேல எந்த தப்புமே இல்ல. தப்பு பண்ணாம தான் உன் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாளா? அம்மா, போலீஸ்க்கு போனது நேர்மை கெட்டு இல்ல, நியாயம் கேட்டு. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. என்ன இவ்வளவு கோவம் வருது உங்க பொண்ணை பத்தி பேசுறீங்க? இவ்வளவு கோவம் வருது சொல்றோம். சொல்லுங்க. கோவத்தை கொண்டு போய் உங்க பொண்ணு கிட்ட காட்டுங்க. ஆமா, இவங்க எல்லாம் இருந்தா ஊரே கெட்டு போயிடும். பொண்ணு இருப்பா.
நல்லா இருக்கணும்மா. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கடவுளே, அவங்களால முடிஞ்சதை உனக்கு காணிக்கையா கொடுப்பாங்க. ஆனா நான் என்னோட உயிரையே உனக்கு காணிக்கையா கொடுக்கறேன். அதுக்கு பதிலா என் பொண்ணு எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா வாழ வை கடவுளே. என்னம்மா, என்னாச்சு? ஏமா அழல? சொல்லுமா, என்னாச்சு? என்னாச்சுமா? காயத்ரி, அம்மா காயத்ரி, என்னம்மா என்னாச்சு? ஏன் அழல? சொல்லுமா, என்னாச்சு? சொல்லு. எனக்குள்ள என்னமோ நினைப்பு வருதுப்பா. என்ன, நான் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி உனக்கு தோணுச்சா? நான் அவ்வளவு பெரிய துரோகி இல்லம்மா. என்ன நடந்தாலும் என் பொண்ணு நான் தடையை விட்டுட்டு போக மாட்டேப்பா. பொண்ணு நான் தவிக்க விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. சொல்ல போனா இந்த நேரத்துலதான் நான் உன் கூடவே இருக்கணும்மா. நானும் உன்னை விட்டுட்டு போயிட்டா உனக்கு வேற யாருமா இருக்காங்க? உன்னை யாரு பார்த்துப்பா? அழாது, அழாதம்மா. அழறதுனால என்ன நடக்க போகுது? அழறதுனால கண்ணில இருந்து கண்ணீர் தான் போகுமே தவிர நம்மளோட கஷ்டம் போகாதுமா. இந்த நேரத்துலதான் நாம தைரியமா இருக்கணுமா. மனசை தளர விடக்கூடாது, நம்பிக்கை இழக்க கூடாதுமா. நாம எதுக்கும் அழவே கூடாதுமா. அழக்கூடாதுமா. நாம அழக்கூடாது, நாம தைரியமா இருக்கணுமா. தைரியமா இருக்கணும். பாத்தியா, பொண்ணு அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நானே அழுதுகிட்டு இருக்கேன். நாம ஏமா அழணும்? நாம அழக்கூடாது. காயத்ரி, நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாமா? எங்கேயாவது போயிடுவோம்மா.
உனக்கு என்ன நடத்துதுன்னு தெரியாம இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை கேவலமா பாக்குறாங்க, கேவலமா பேசுறாங்கம்மா. நாம பேசாம வேற இடத்துக்கு போயிடலாம். நாம புதுசா போற இடத்துலயும் மனுஷங்க இருப்பாங்கப்பா. இருப்பாங்கம்மா. அங்க இருக்கிறவங்களுக்கு இங்க நடந்ததெல்லாம் தெரியாது. ஒரு நாள் 2 நாள் தெரியாதுப்பா. ஆனா நாள் ஆக ஆக ஒரு நாள் தெரியும்ல. தெரிஞ்சாலும் இங்க இருக்கிறவங்க மாதிரி அவங்க நம்மள தேள் மாதிரி கொட்ட மாட்டாங்களேம்மா. காயத்ரி, நாம இந்த ஊரை விட்டு போயிடலாமா?